ரோமாபுரியின் காதல் தேவதை பகுதி 3. கிளியோபாட்ராவின் அலெக்சாண்டரியா ஆட்சிக்குள் பிரிவினை பாம்புகள் படையெடுத்தன. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் கிளியோபாட்ராவின் அழகும் அறிவும் 3000 மடங்கு கூடியிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் கிளியோபாட்ராவின் சிம்மாசன கால்கள் ஆட்டம் கண்டன. 13ஆம் பிடோலமியின் ஆட்சி வெறி கிளியோபாட்ராவின் கழுத்தில் குறிவைத்தது. கிளியோபாட்ரா உடனே ஒரு முடிவெடுத்தாள். 13ஆம் பிடோலமி உயிருடன் உள்ளவரை அலெக்சாண்டிரியாவுக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று கூறினார். கிளியோபாட்ராவின் நவ நாகரிக கப்பல் ஒன்று சிரியாவிற்கு பயணமானது. ஆனாலும் 13ஆம் பிடோலமி ஒரு சம்பாங்கு படையை கிளியோபாட்ராவின் தலையை எடுத்து வர அனுப்பினான். காலம் நடந்தது. அதன் காலடியில் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் சிம்மாசனங்கள் நசுங்கின. ஆம், 13ஆம் பிடோலமியின் பதவியேற்பு விழா முடிந்தது. எகிப்து எல்லையில் ஒரு மாபெரும் புயல் பிரவேசித்தது. அது சாதாரண புயல் அல்ல. மாமன்னர், பேரரசர், உலக சக்கரவர்த்தி, வீர தலைவன் என்று வரலாறு பூத்து தூவிக்கொண்டிருந்த ரோமாபுரியின் அரசர் ஜூலியஸ் சீசர் அவர். அந்த புயல் அடித்தது தொடரும்.